திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் பேகம்பூர் பள்ளிவாசல் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்முத்து இணைந்திருக்கிறார். செந்தில்முத்து, வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் மழையின் அளவு எவ்வாறாக இருக்கின்றது? தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. திண்டுக்கல் மாவட்டத்தில் காலை முதலே தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திண்டுக்கல் நகர்பகுதியை பொறுத்த மட்டில் கனமழை பெய்தது என்றுதான் கூற வேண்டும். காலை முதலே இடைவிடாது குறைந்தபட்சம் 2 மணி நேரம் வரை தொடர்ந்து மழை பெய்து வந்தது. அதன் எதிரொலியாக பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு பகுதிகளில் தாழ்வாக உள்ள பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்கும் தண்ணீர் சென்றிருக்கிறது. குறிப்பாக திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியில் வீதிகளில் மழைநீர் சென்றதால் கழிவு நீரோடு கலந்து மழைநீர் குடியிருப்பு பகுதிக்குள் சென்றிருக்கிறது. அதே சமயத்தில் சாலை பகுதியை பார்த்த மட்டில் பேருந்துகளாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், தண்ணீரில் சுமார் 2 அடி உயரம் கொண்ட தண்ணீரில் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பரவலாக நிலக்கோட்டை, ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம், வேடசுந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்திருக்கிறது. குறிப்பாக பல இடங்களில் கனமழை தான் பெய்திருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீர்நிலைகளில் தண்ணீர் என்பது அதிகமாக மழைநீரால் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட குடியிருப்பு பகுதிக்கு தண்ணீர் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதே சமயத்தில் மழையும் விட்டு விட்டு, அதாவது 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை, 1/4 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்கிற அடிப்படையில் மழை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. குடியிருப்பு பகுதிக்கு தண்ணீர் என்பது அதிகரித்து வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காட்சிகளோடு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்முத்து.